கம்பரும் ஆழ்வார்களும் என்பது ஓர் ஆண்டு முழுவதும் பேசினாலும் முடியாத ஒரு தலைப்பு. கம்பருக்கு ஆழ்வார்கள் எந்த ஆழ்வார்கள் பன்னிருவரும், ஆழ்வார்கள் பன்னிருவர், பன்னிரு ஆழ்வார்கள் என்று சொல்லாட்சி உலகத்தில் இருக்கிறது. பன்னிரு ஆழ்வார்கள் 63 நாயன்மார்கள் என்றெல்லாம் சொல்லுவது சொற்பிழையாகும். நாம் அப்படித்தான் நூல்களை எல்லாம் பதிப்பிக்கின்றோம். 12 ஆழ்வார்கள் என்றும் 63 நாயன்மார்கள் என்றும் நூல்களை பதிப்பிக்கின்றோம். பேச்சாளர்கள் மேடையிலே பேசுகின்றார்கள். அச்சொற்றொடர் பிழையாகும். என் பெயர் எல்லாம் அக்னியை குறிக்கும். ஒரு மலர் என்று சொல்லலாம், ஒரு வீடு என்று சொல்லலாம். ஆனால் ஒரு மனிதன் என்று சொல்லக்கூடாது, ஒரு அரசன் என்று சொல்லக்கூடாது. என் பெயர்கள் தமிழுக்கு உயர்திணைக்கு வருகின்ற பொழுது உயர்திணைக்கு பின்னே வரும், முன்னே வராது. ஒரு அரசன் என்று வராது, ஒரு மனிதன் என்று வராது. அரசர் ஒருவர் என்று வரும், மனிதர் ஒருவர் என்றுதான் எழுத வேண்டும், பிழை இல்லாமல். மனிதன் ஒருவன் என்று சிறுகதை எழுதுவதும் கவிதை எழுதுவதும் பிழையாகும். ஒன்று என்ற சொல் ஒரு என்று திரிந்து வரும். ஒன்றுதான், ஒரு என்றாலும் ஒன்று என்றாலும் என்னடா அவர் இலக்கணம் அங்கத்தான் இலக்கணம் நடத்துறாரு, இங்கேயும் இலக்கணம் நடத்துறாருன்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா 2 மணி நேரம் அறுக்கிறாரு, இங்கேயும் ரம்பத்தை போடுறாருன்னு நினைச்சிடாதீங்க. குறிப்பு, முக்கியமான குறிப்பு. ஆங்கிலத்திலே நாம் மிக அழகாக ஆன் ஆப்பிள் ஆ டாக் அழகாக சொல்றோம். ஒருபோதும் ஆ டாக் ஆன் ஆப்பிளை ஆ ஆப்பிள்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்படி சொன்னால் நம்ம நாகராஜையா நம்மகிட்ட சண்டைக்கு வந்துடுவார். ஏன்னா அவர் ஆங்கில இலக்கணம் படித்தவர். ஒருபொழுதும் ஆ ஆப்பிள் சொல்லக்கூடாது. அவருக்கு தெரியும் உயிரெழுத்து முன்னால் எது வர வேண்டும், மெய்யெழுத்து முன்னால் எது வர வேண்டும். அதுபோல்தான் தமிழிலே உயிரெழுத்துகள் வருகின்ற இடங்களிலெல்லாம் ஒரு என்பது ஓர் என்று மாறும். ஓர் இல்லம் என்றுதான் வருமே தவிர ஒரு இல்லம் என்று வராது தமிழிலே. அதே உயர்திணையாக வருகின்ற போது அந்த எண் பெயர் பின்னால் வரும். ஒரு அரசன் என்று வராது, அரசன் ஒருவன். மன்னர்கள் மூவர், சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூவர். அப்படி பார்க்கின்ற பொழுது நாம் இந்த ஆழ்வார்களை எப்படி சொல்ல வேண்டும்? ஆழ்வார் ஆழ்வார் பன்னிருவர்னு சொல்லணும். நாயன்மார்கள் 63 சொல்லணும். ஆழ்வார் பன்னிருவரும் கம்பருக்கு தன் காவியத்தை எழுதுவதற்கு எந்த அளவுக்கு துணை புரிந்தார்கள் என்பதை ஒரு சில ஆழ்வார்களோடு, நான் 12 ஆழ்வார்கள் பேசலாம்னு நினைச்சேன், ஆனால் நேரம் இல்லை. ஒரு சில ஆழ்வார்களோடு பேசி அடுத்த ஆண்டு இதை தொடருவோம். உலக கவிஞர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒப்பில்லா கவிஞன் கம்பன். 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கீடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுகுலத்தில் அள்ளி. கம்பன், கண்ணதாசன் கம்பனை அழகாக சொல்லி கடைசியா ஒரு முத்தாப்பா ஒரு கண்ணி பாடுவார். கம்பனும் ஆனதியில் கால் நதி ஆனது போல். இது கடைசி
கண்ணதாசன் தன்னை உயர்த்தி கொண்ட இடம் இது. அதுக்கு முன்னால ஒரு கண்ணியில காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு. இது தலைமுறைக்கு எழுதி வைத்து சீர்த்து. கம்பனெனும் மாநதியில் கால் நதி ஆனது போல் நம்புகிறேன் பாட்டெழுதும் நானே. அந்த நாயகன் தான் என்ன நினைப்பானோ. ஒரு கவிஞன் தன்னை அவையடக்கத்தோடு உயர்த்தி சொல்லுகின்ற இடங்கள் இது. எல்லாருக்கும் வராது. கம்பன் நதி கால் நதின்னு சொன்னால கண்ணதாசா அவனுடைய பயணம் வெற்றி பெற்றது. கம்பன் எனும் மாநதியில் கால் நதி ஆனது போல் நம்புகிறேன் பாட்டெழுதும் நானே. அந்த நாயகன் தான் என்ன நினைப்பானோ. இது கண்ணதாசன் நம்முடைய கம்பருக்கு கொடுத்த வாழ்த்து. இதை விட ரொம்ப ஆழமா போய் வைரமுத்து ஒரு பாட்டு கொடுத்தார். ராப்பகலா பாட்டெழுதி ராசகவி ஆனவனே, ராப்பகலா பாட்டெழுதி ராசகவி ஆனவனே, தமிழன்னும் கடலுக்குள் தரை வரைக்கும் போனவனே. கடல் ஆழம். ஒரு கடலின் ஆழத்தை பார்ப்பது எளிதல்ல. ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் பார்க்கலாம். ஆழத்தை இவ்வளவுதான் சொல்றதுக்கு ரொம்ப கடினம். ஆனா தமிழன்னும் கடலுக்குள் தரை வரைக்கும் போனவனே, சூத்திரம் போல் பாட்டெழுதும் சுகக்கவியே நான் உனக்கு மனுஷப்பூ மாலையிட்ட மரியாதை ஆகாது. பாட்டையே சூத்திரம் போல் எழுதுகின்றாயே, உனக்கு நான் போய் மாலையிடுவதா? அது மரியாதை கிடையாது. நான் மாலையிட்டா அது மரியாதை கிடையாது. எப்படி மாலையிட வேண்டும்? ஒரு கற்பனையில சொல்றான். இந்திர லோகத்து இலசுகளே தேவரெல்லாம் மோக கிறுக்கெடுத்து 300 முத்தமிட. இந்திர லோகத்தில் இருக்கிற ஆளுங்களும் அழகா இருப்பாங்க, இங்க இருக்கிறவங்களும் அழகாத்தான் இருக்கிறீங்க. ஏன்னா இந்திர லோகத்தை சொல்லிட்டு இங்க இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டுடக்கூடாது. இந்திர லோகத்து இலசுகளை தேவரெல்லாம் மோக கிறுக்கெடுத்து 300 முத்தமிட. முத்தமிடும் கூத்துகளை மூத்த நில பார்த்துவிட. இட்ட முத்தத்து எச்சில் கரையழிக்க வட்டில் அமுதெடுத்து வாய் கழுவ வாய் கழுவ. யார்? இந்த தேவரும் தேவதைகளும் வாய் கழுவுறாங்களா? எங்க இந்திரலோகத்துல வாய் கழுவும் அமுதெல்லாம் வாய்க்கால் வழியோடி கற்பக மரங்களுக்கு கால் கழுவ கால் கழுவ. அவங்க வாய் கழுவுனாங்க இல்லையா, அந்த அமுதெல்லாம் வாய்க்கால்ல ஓடி. கற்பக மரம் இங்க இருக்குது, இந்திரலோகத்தில் இருக்குது. கற்பக மரங்களுடைய காலை போய் கழுவுதான். இது மோகக்கு இருக்கிறது. முத்தத்தை கழுவிய தண்ணீர் அல்லவா, அமுதல்லவா? அதனால அந்த கற்பக மரம் கால் கழுவ கற்பக மரம் எல்லாம் பூ பூக்க. உடனே கால்கள் தண்ணி பட்டவனே கற்பக மரம் எல்லாம் பூ பூக்குதான். அந்த பூவை எல்லாம் அரும்போடு கிள்ளி வந்து, அது சொல்றான் பாருங்க, அரும்போடு அப்படியே பூக்கிறது முன்னால அப்படி கிள்ளி வந்து அதை கட்டணும் இல்லையா? கவுரு வேணும், இல்லை நூல் வேணும், இல்லை நார் வேணும். அதுக்கு வைரமுத்துக்கு கிடைக்குது ஒரு சொல்லாட்சி. அரும்போடு கிள்ளி வந்து வானவில்லி நூல் கிழித்து. வானவில்லுக்குதுங்களே, அதுல இருந்து நூல் எடுக்கிறாராம். நூல் கிழித்து வகை வகையாய் மாலை கட்டி சொல்லரசை நான் உனக்கு சூட்டி விட வேண்டுமல்லோ. மனுஷப்பூ மாலையிட்டால் மரியாதையாகாது. அதனால் இந்திரலோகத்து இலசுகள் முத்தமிட அந்த பூக்களை எல்லாம் கிள்ளி வந்து நான் உனக்கு சூட்ட வேண்டும். ஒரு அழகான தொடங்கி ஒரு செய்தியை கம்பனிடம் வைரமுத்து கேட்கின்றான். அது நீண்ட கதை, அதனால் அதை விடுத்து அடுத்த நாம் ஆழ்வாருக்குள் சொல்வதற்கே காலம் இல்லாமல் போய்விடும்.
முதல்ல கம்பன் தன்னுடைய அவையடக்க பாடல், அவையடக்கம் ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு வகையாக அவையடக்கம், அவரவருடைய திறமையிலே அவையடக்கத்தை பாடுவார்கள். அந்த அவையடக்கமே அந்த நூலுடைய சிறப்பை எடுத்துக்காட்டும். இலக்கியத்திலே எனக்கு பிடித்த அவையடக்கம் 2 அவையடக்கம். ஒன்று கம்பனுடையது, மற்றொன்று யாப்பெரும் கல காரிகை எழுதிய அமிர்தசாகருடையது. கம்பன் எவ்வளவு அடக்கமாக அவை அடக்கத்தை சொல்லுகிறான் என்று பாருங்கள். என்ன சொல்லுகிறான்? ஒரு பூனை அது போய் பார்கடல் திருமால் பள்ளி கொண்டிருக்கின்ற பார்கடல், ஒரு பூனை போய் அந்த பார்கடலை முழுமையாக குடித்துவிட நினைப்பது போல் அந்த பூனை போய் அந்த பார்கடலை நக்கி நக்கி மிஞ்சி மீறி கூட ஒரு 200 கிராம் தண்ணி கூட அந்த பூனை குடிக்காது. ஆனா அந்த பூனைக்கு ஆசை பார்கடலையே நக்கி குடிச்சிடணும்னு நினைப்பது போல நான் ராமனுடைய கதையாகிய இந்த கதையை நான் சொல்ல நினைக்கிறேன். பூனையாலையும் பார்கடலை குடிக்க முடியாது, அதுபோல ராமனுடைய திரு அவதார புகழை என்னாலும் சொல்ல முடியாது, இருந்தாலும் சொல்லுகிறேன் என்பால் அது என் ஆசையின் காரணமாக சொல்லுகிறேன். நான் ஆசைப்பட்டதால் அந்த கதையை எழுத முயல்கிறேனே தவிர ஒருபொழுதும் ராமனுடைய முழு செய்திகளையும் ஒரு பூனை எப்படி பார்கடலை குடிக்க முடியாதோ என்னாலும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு யாருமே வெற்றி அடையாத 12,000 விருத்தங்களை எழுதி கம்பன் புகழ் பெற்றார். அதான் 10,000 கவிதை முத்தாக எழுதி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு. ஓசை பெற்று உயர் பார்கடல் உற்று ஓசையோடு அலை தவழுகின்ற பார்கடலை சென்று உற்று ஒரு பூனை ஒரு பூசை முற்றவும் நக்குவு புக்கென. நக்குவு என்பது இது செய எனும் வாய்ப்பாட்டு வினையச்சமாக கொள்ள வேண்டும். செய்வு வாய்ப்பாட்டு வினையச்சம், இதை செய எனும் வாய்ப்பாட்டு வினையச்சமாக கொள்ள வேண்டும். நக்க செய்ய என்பது போல் கொள்ளணும். பூனை போய் அதை நக்கி குடிக்கிறதுக்காக நினைக்குதான். இது எப்படின்னா புக்கென ஆசை பற்ற அறையலுற்றேன், இது என்னுடைய பேராசையால் அறையலுற்றேன், இக்காசில் கொற்றத்து ராமன் கதையரே. குற்றமே இல்லாத இந்த ராமன் கதையை நான் ஆசையினால் சொல்ல விளைகின்றேன். கம்பன் மிக அற்புதமான அவையடக்கத்தை எழுதியிருக்கிறான். இன்னொரு அவையடக்கம் எனக்கு பிடித்த அவையடக்கம், ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரு காக்கா இமயமலைக்கு போச்சுன்னு வச்சுங்க. ஒரு காக்கா கருப்பா இருக்கும் இல்லையா, அட்டகரேன்னு இருக்கும். அது இமயமலைக்கு போச்சுன்னா அந்த இமயமலையினுடைய பொன்னொலியிலே கதிரொலியிலே அந்த காக்கா பொன்னிறமா தெரியுமா? யாரு? யாப்பெருங்காலத்தை எழுதின அல்லவா, கற்பனை களஞ்சியம் அல்லவா அவன். தமிழுடைய யாப்பை எல்லாம் திரட்டி தொல்காப்பியருக்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அமிர்தசாகரை நமக்கு கொடுக்கவில்லை என்றால் நமக்கு யாப்பு கிடையாது. அவர்களும் தொடர்ந்து அடுத்து வீரசோழியம், அதிலிருந்துதான் அடுத்து நமக்கு இலக்கண விளக்கம், அதிலிருந்துதான் நமக்கு தொன்னூலிருந்தான் நமக்கு முத்து வீரியம், முத்து வீரியத்திலிருந்துதான் நமக்கு யாப்பு நூல், யாப்பு நூலிலிருந்துதான் யாப்பொலி. இத்தனை 5 இலக்கண நூல்களை நாம் பெற்றிருக்கிறோம். தொல்காப்பியம் 5 இலக்கணம், அதுக்கப்புறம் நமக்கு யாப்பை மட்டும் கொடுத்தவர் அமிர்தசாகர். அவர் சொல்றார், காக்கா கருங்காக்கா இமயமலையில போய் உட்கார்ந்தா அது பொன்னொலியா தெரியுது பாருங்க. அது போல
நான் இந்த அவையிலே இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கு முன்னால் என்னுடைய நூலை அரங்கேற்றுகிறேன். இந்த நூல் சாதாரண நூல் தான், ஆனால் உங்கள் முன்னால் அரங்கேற்றுவதால் இந்த பருபொருள் விரு பொருளாக காட்சியளிக்குதுன்னு சொன்னார். காக்கா எப்படி இமயமலையிலே பொன்னொழியாக காட்சியளிக்கிறதோ அதுபோன்று உங்கள் முன்னால், இந்த கற்ற சபையின் முன்னால், சான்றோர் பெருமக்கள் முன்னால் என்னுடைய நூலை நான் அரங்கேற்றுவதால் என் நூலும் இந்த சாதாரண என்ன இந்த பருநூலும் விழுபொருள் நூலாக காட்சி அளிக்கிறது. இது ஒரு நமது அவையடக்கத்திலே நிறைய அவையடக்கங்கள் இருக்கிறது. சிறந்த அவையடக்கம், அதுல 2 அவையடக்கம் சொல்லுவார் யாப்பங்க. ஒரு அவையடக்கத்துல இந்த நூலை நானா எழுதுகிறேன் என்று எனக்கே நகை தருமாறு, எனக்கே சிரிப்பு வருதுனா, இந்த யாப்பெருங்காலை காரிகை என்ற நூலை எழுதுவது எனக்கே சிரிப்பு வருதுன்னா, யானா எனக்கே நகை தருமாறுன்னா, இந்த கற்றோர்கள் என்ன நீங்க என்ன நினைப்பீங்களோ என்று சொல்லி அந்த முதல் பாட்டை சொல்லி, இரண்டாவது காக்கை பாட்டை சொல்லி யாப்பெருங்கால காரிகை ஆசிரியர் தன் நூலை அரங்கேற்றுகிறார். கம்ப நாட்டாழ்வார் ஆழ்வார்களோடு எவ்வாறு பின்னி பிணைகின்றார் என்பதை ஓரிரு ஆழ்வார்களோடு பேசி நாம் இந்த நிகழ்வை ரொம்ப ஆர்வத்தோடு கவிப்பாவை 12 ஆழ்வாரில் பேசியே ஆகணும் ஐயா. நான் அதை நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இருக்கிறது. ஒரு பாட்டு நாமக்கல் கவிஞர் சொல்றார், எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ. இந்த கம்பன் காவியத்தை கம்பன் எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோ, வான் மழை போல் எங்கிருந்தோ கொட்டினானோ, புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமைதானோ. கம்பனுக்கு தான் செய்த புண்ணியத்தால் வந்த புலமையாயுது. தன்னியற்றே தமிழ் அணங்கின் தவந்தானோ, தமிழ் செய்த தவமா இந்த கம்பராமாயணம் கிடைச்சது. தயரதனும் சனகனும் தரித்த நோம்போ. தசரதன் இந்த காவியத்தை எழுதுவதற்காக ராமனை பெற்றானே, அவன் செய்த நோம்போ. சீதையை பெற்றானே ஜனகன், அவன் செய்த நோம்போ. விண்ணமதியின் சுவை கொடுத்த கம்பன் பாடல் ஒரு பாட்டு. இதுல கடைசி பாட்ட நாமக்கல் ஒரு பாட்டு எழுதுறார். கம்பன் பாட்டு எப்படிப்பட்டது என்பதற்கு நாமக்கல்லாரின் பாட்டு மிக அற்புதமானது. அதாவது எப்படின்னா, காட்டுல முள்ளு இல்ல அது இதெல்லாம் இருக்குது. அங்க பெலா மரம் ஒண்ணு இருக்குது, காட்டுல இருக்குது. அதை போய் பறிக்க முடியாது, அவ்வளவு அடர்ந்த காடு, இருட்காடு, விலங்குகள் நிறைந்த காடு, எளிதாக போக முடியாது. அந்த காட்டுல போய் அந்த பலாப்பழத்தை பறிச்சின்னு வந்து, பலாப்பழம் எப்படி இருக்கும், முள்ளெல்லாம் இருக்கும், பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மேல பசையெல்லாம் வரும். ஒரு கத்தி போட்டிங்கன்னா பசை பிசினி வரும், ஆனா பழம் நல்லா இருக்கும், அது வேற விஷயம். அந்த பலாப்பழத்தை பறிச்சின்னு வந்து அந்த இதை கீறி அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு, முள்ளை எடுத்துட்ட பிறகு என்ன இருக்கும், ஒரு மாதிரி இது இருக்கும், அந்த பலாப்பழத்தை மூடி பழைய சொல்ல மூடி தூள் மாதிரி ஒன்று, அது பேரு சடை. அதான் அதையும் எடுத்துட்டு அதெல்லாம் போயிட்ட பிறகு இப்ப பலாசோள இருக்கும். இப்படி சொல்லும் போதே நமக்கு நாக்குல இருந்து எச்சி வந்தாலும் வரும். ஆனால் நீங்க எல்லாம் முகமூடி போட்டு இருப்பதால் அது எனக்கு தெரியல. என்ன இல்ல, அது பலாசோள சொல்லும் போது எச்சி வரான்னா அது நாக்கே இல்லை. பலாசோளன்னு சொல்லும் போது ஒருத்தவனுக்கு எச்சு ஊறணும், பார்த்திவன் எச்சு ஊறணும், பரவாயில்ல கூட்டி முழுங்கிக்குங்க, தப்பு இல்லை. அதோட நிறுத்தலைங்க அவரு. என்னது,
அந்த பலாச்சொலையோடு எடுத்து கொடுக்கணும்ன்றதுல கம்ப அவரு அந்த பலாச்சொலைய அது உள்ள இருக்கிற இதையும் எடுத்துட்டு கொட்டையை எடுத்துட்டு தேன்ல ஊற வச்சு கம்பன் கொடுத்தானா. என்னது? தேன்ல ஊற வச்சு கொடுத்தானா. இதுக்கு முன்னாடி இருந்த நூல் இவ்வளவாக இருந்தது, அதைத்தான் கம்பன் உரிச்சு தேன்ல ஊற வச்சு கொடுத்தானா. மால் கடிந்த தவமுனி வாழ்முகி என்பாள். மால் மீது பற்றுடைய வால்மீகி என்பான் வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்த பால் படிந்த முள்ளடர்ந்த பருத்த நீண்டு பருமளிக்கும் பலாவின் கனி பாருக்கின்றான். எப்படி இருந்தான்னா அத வால்மீகி கொண்டு வந்தான். அத கம்பன் எப்படி உலகுக்கு இருந்தான்னா மேல் படிந்த பிசினி நீக்கி, அந்த ஒரு நாள் பச கை தொட்டா வெள்ளி நமக்கு இதா இருக்கும். மேல் படிந்த பிசின் அகற்றி மெல்ல கீறி மெதுவாக சுளை எடுத்து. ஏன் மெதுவாக சுளை எடுக்கிறது? ஏன்? அது அடிபட்டுடக்கூடாது, சுளை அடிபட்டுடக்கூடாது, ரொம்ப முக்கியம். மெல்ல எடுத்து தேன் வார்த்து, தேன் வார்த்து யாருக்கு கொடுத்தான்? சாதாரண கொடுத்துள்ளங்க, நூல் படிந்த மனிதனருக்கு விருந்து வைத்தான். மால் கடிந்த பால் படிந்த மேல் படிந்த நூல் படிந்த, எவ்வளவு சொல்லாச்சு, அழகிய சொல்லாச்சு. முற்றும் தலையாய எதுக்கு? நூல் படிந்த மனத்தவர்க்கு விருந்து வைத்தான் கம்மனும் தமிழ்த்தாயா நோற்ற மைந்தன். யாரு? நாமக்கல் கம்மன். யார்? தமிழ்த்தாய் நோம்பிருந்து பெற்ற செல்வன் கம்பன். ஆழ்வார் யார்? கம்பனுக்கு காலத்தால் முற்பட்டவர்கள். கம்பர் காலம் 9 13 வரை ஆய்வாளர் கம்பனின் காலத்தை கொண்டு செல்வார்கள். ஆழ்வாருடைய காலம் 6 9க்குள் நிறைவுறும். ஆழ்வார்கள், இந்த ஆழ்வார்கள் தமிழையும் தமிழ் மதத்தையும் அழியாமல் காத்தவர்கள். வேற்று மதங்களுடைய ஆதிக்கம் தமிழகத்திலே தலைதூக்க தன் இன மதம் கீழ்நோக்கி செல்ல அதை காக்க வேண்டும் என்ற கடமை உணர்வோடு ஒரு பக்கம் பக்தி, மால் பக்தி, திருமால் பக்தி, இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் நான் இங்கு வாஜாரிட்ட கேட்டேன், கோபாலகிரிட்ட கேட்டேன், ஐயா ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, எனக்கு புரியல. நாயன்மார்கள், சைவத்தை வளர்த்த நாயன்மார்கள் இவ்வளவு பாட்டு பாடி இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் 5000 6000 10,000 பாடி இருக்கிறாங்க. ஏன் ஆழ்வார்கள் 12 பேரும் சேர்ந்து வெறும் 4000 தான் பாடினாங்க? 12 பேரும் ஒரு 12,000 பாடி இருக்க தேவையில்லையா? வெறும் 4000 தானே ஐயா கிடைச்சது. அப்போ ஒரு நான் கேட்டேன், வெளிப்படையா கேட்டேன், ஆழ்வார்களுக்கு தமிழ் பற்று கொஞ்சம் குறைவா ஐயான்னு கேட்டேன். நமக்கு பார்வையில பார்க்கும்போது சைவம் என்பது தமிழாகவும் வைஷ்ணவம் என்பது அது கொஞ்சம் தமிழாகவும் வேற்று நிலையில் உள்ள ஒரு நிலைபோடு நமக்கு தெரிகிறது இல்லவா? ஆனா உண்மை அதுவல்ல. வைஷ்ணவமே தமிழர்களுடைய முதன்மையான சமயம். தொல்காப்பியத்திலே திருமாலை பற்றியா பேச மாடோ மாயோன் மேய காடுரை உலகு. பரிபாடலிலே திருமாலை பற்றிய பாடல்கள் அதிகம். சங்க இலக்கியங்களே திருமாலை பற்றியான பாடல்கள் வருகின்றன. சிலப்பதிகாரத்திலே ஒரு பாட்டு, சிலப்பதிகாரத்திலே ராமாயணம் இருக்கிறது. ராமன் காட்சிகளை இளங்கோவடிகள் தன்னுடைய காவியத்திலே காட்டுகிறார். ஆட்சிய குரவியிலே கலித்தாழிசையிலே மிக அற்புதமாக இளங்கோவடிகள் 3 பாட்டு பாடுகிறார். பெரியவனை மாயவனை பேருலகமெல்லாம் விரிகமல விந்துயுடை விண்ணவ
மாயவடி கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணோ. கரியவனை காணாத கண்ணெல்லாம் ஒரு கண்ணா? அது கண், அது இருந்து என்ன புண்ணியம்? இளங்கோடி கேட்கிற, கரியவனை பார்க்காத ஒரு கண் என்ன கண்ணு? கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணோ, கண்ணிமைத்து காண்பாதம் கண்ணென்ன கண்ணோ. வைகுந்தத்திலே அவனையே பார்த்து கொண்டு இருக்கின்ற கண்ணென்ன கண்ணோ, அவனை காணாமல் அவனை வெறுத்து அவனை நினைக்காமல் இருக்கின்ற கண்ணென்ன கண்ணோன்னு இளங்கோடைய பாடம். இதுதான் கண்ணதாசனுக்கு உன்னை காணாத கண்ணென்ன கண்ணோ. கண்ணதாசன் அங்கிருந்து எடுத்து பழமையை புதுமையாக நமக்கு கொடுத்ததிலே கண்ணதாசனை போன்ற ஒரு கவிஞனை பார்க்க முடியாது. அங்கிருந்து கண்ணதாசன் எடுத்தது. ஒரு முறை கண்ணதாசன் களவுகள் என்று ஒரு தலைப்பில் பேசுவோம். இப்படி அவங்க காலத்தில் வந்தது. கண்ணதாசன் இப்படி எழுதிக்கிட்டு இருக்கிறார் பாட்டு. ஒருவன் எழுதுறான் கண்ணதாசன் களவுகள்னு சொல்லி ஆர்டிகிள் ஒவ்வொரு வாரமும் எழுதினுக்கிறான். கண்ணதாசன் அவனுக்கு கூட்டுக்கு சொன்னாரா, இதெல்லாம் எழுதுனா இன்னும் ஒரு 5-6 எடுத்து விட்டுட்டான், இதெல்லாம் அங்கேருந்து எடுத்தது அவன்கிட்ட சொல்லுங்க, அதையும் எழுத சொல்லுங்கன்னாரான். இன்னும் கொஞ்சம் மறந்துட்டான், இது அந்த இடத்துல இருந்து எடுத்தது தான். இது ஒரு சங்க இலக்கியங்களிலே எளிமைப்படுத்தி கொடுக்கின்ற இந்த வகை ஏற்புடையதுதான். கம்பன் தன்னுடைய கவி ஆற்றல் என்பதற்கு ஒரு உதாரணம். ஒரு ஊர்ல ஒரு ஏழ்மையான குடும்பம். அந்த அம்மா சொன்னாங்க, எங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கிறோம், போய் சோழனை பாடி நீங்க அவங்ககிட்ட இருந்து ஏதாவது காசு பொன்முடிப்பு அதெல்லாம் வாங்கி வரக்கூடாதா? பக்கத்தில் இருக்கிற புலவர் போய் பாடி நிறைய பொண்ணும் பொருளும் குதிரை பரி கிரி எல்லாம் வாங்கி வந்து ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க, நீங்களும் போய் பாடி ஏதாவது வாங்கி வரக்கூடாதா? ஒரு மனைவி, என் மனைவி அந்த மாதிரி எப்போதான் சொல்லிடுக்கிறாங்க, நீங்களும் இருக்கிறீங்களே அவனை சின்ன பையன் அங்கே பாட்டு எழுதி இப்படி வரா இப்படி வரா அப்படி வரா, என்னத்துக்கு புண்ணியம் நீங்க? அந்த மாதிரி அந்த மனைவி சொன்னாங்க. அவன் சொன்னான், எனக்கு பாட்டு எழுத தெரியாது. என்ன பாட்டு எழுத தெரியாது? அரசரை பாட்டு எழுத தெரியாது. ரோட்ல போங்க சொல்லுவாங்க எல்லாரும், எழுதுங்க இப்படி கொடுங்க, அரசன் பற்றி கொடுப்பான். அவன் மனைவி சொல்ல தட்டாதவன் ஒரு ஏடு எடுத்தான், எழுதுகோள் எடுத்தான், போனோம் தெருவில். அங்கே தெருவில் போன பசங்கள்லாம் மரப்பாச்சி பொம்மை வச்சுக்கின்னு அந்த மரப்பாச்சி பொம்மைக்கு சோறு ஊட்டுதுங்க. மண்ணுண்ணி மாப்பிள்ளையே, மண்ணுண்ணு 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 என்னது மரப்பாச்சி பசங்க விளையாடு, அது இயற்கை. பார்த்தா மண்ணுண்ணி மாப்பிள்ளையே, ஆஹா அற்புதமான சொல்லாச்சு. எடுத்தான் எழுதுவோம்ல, ஏடை எடுத்தான் மண்ணுண்ணி மாப்பிள்ளையே எழுதிட்டான். ஒரு வரி முடிஞ்சு போச்சு. அங்கேருந்து போனான், ஒரு கூரை மேலே காக்கா கா கா கான்னு குயில் இருந்தது. பார்த்தான், காக்காவை பார்த்தான். இவனுக்கு ஒரு கற்பனை வந்தது, மண்ணுண்ணி மாப்பிள்ளையே கா விரையேன்னு 2வது வரி போட்டான். கா விரையே, கா கூவுது, கா விரையே 2வது போட்டான். 2வது அடியை 2வது சொல்ல போட்டான். அங்கன்னு தாண்டி போன ஒரு சோலை, அந்த சோலையில் ஒரு குயில் குகு 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 குயில் இருந்தது. பார்த்தான், குயிலை பார்த்தான். குயில் நமக்கு ஏதோ சொல்லுது, இந்த பாட்டுக்கு, இந்த பாட்டுக்கு குயில் ஏதோ சொல்லுது நமக்கு, எழுது கூவிரையேன்னுட்டான். காவிரையேன்னு போட்டா பக்கத்துல ஒரு சொல்ல போட்டு கூவிரையேன்னு போட்டான். மண்ணுண்ணி மாப்பிள்ளையே காவிரையே கூவிரையே ஒரு வரி அகவல் பாட்டில் முடிச்சிட்டான். அங்கன்னு தாண்டி போனான். ஒரு கூட்டம், நல்ல கூட்டம், எல்லாம் கராம்பரம் பேசியிருந்தாங்க. ஒன்னும் இவனுக்கு காதில் உழலை. ஒரே ஒரு 2 சொல்ல அவனுக்கு இருந்தது, உங்க அப்பா உங்க அப்பா உங்க அப்பான்னு அங்கே சொல்லியிருந்தாங்க. எடுத்துட்டான், எழுது போல எடுத்தான். மண்ணுண்ணி மாப்பிள்ளையே காதரையே கூவரையே உங்க அப்பான்னு எழுதினான். எழுதிட்டு அங்கேருந்து போனான். கொஞ்ச நேரம் போனோடனே ஒரு கோயில் சிவன் கோயில் இருந்தது.
இவன் வரத்தை பார்த்துட்டு அங்கிருந்த பெருசாலி ஓடிச்சு. கோவில் பெருசாலின்னா இவனே சொன்னான் கோவில் பெருசாலின்னு. யாரு? கோவில் பெருசாலி போய் இவனே சொன்னான் பாருங்க. உடனே இவன் கோவில் பெருசாலி கொஞ்சம் அதை எடுத்து எழுதினான். உங்க அப்பன் கோவில் பெருசாலின்னா, உங்க அப்பா கோவில், இதெல்லாம் இப்ப ராஜாட்ட சொல்ல போறோம். உங்க அப்பன் கோவில் பெருசாலின்னு சோழனப்ப சொல்ல போறான். சொல்லிட்டானா அங்க இருந்து போனோம். நண்பர்கள்லாம் வந்தாங்க. நெய்தங்காடன், கவிப்பாவை, எல்லாம் தீவு எல்லாம் வந்தாங்க. வந்த உடனே அவங்கள்ட்ட சொன்னான், நான் ராஜாவை பற்றி பாட்டு பாட போகிறேன், நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. இவங்களுக்கு நெய்தலான சிரிப்பு வந்துடுது. இவனாவது பாட்டு பாடட்டாவது இன்னும் கேட்குறாங்க, ஏதாவது சொல்லணும். நகைச்சுவை இதெல்லாம் பெரிய விஷயம். ராஜா பாட்டு என்ன பெரிய விஷயம்? கண்ணா பின்னா மண்ணா தென்னான்னு போட்டுக்கிடாங்க. என்னது? மண்ணுண்ணி மாப்பிள்ளையே காவிரையே கூவிரையே உங்கப்பம் கோயில் பெருசாலி கண்ணா பின்னா பின்னா சொன்னான்னு முடிச்சான் பாட்டேன். இது போண்டா போடா அரசு காட்சி கொடுத்துரு வேண்டாம். அங்கிருந்து மனைவி கிட்ட வந்தான், பாட்டை பாடி காட்டணும். மனைவி பார்த்தா ஆஹா ஓஹோ எல்லாம் இருக்குதுங்க, இது ராஜாவுக்கு தான் இல்லைங்கன்னா கூட அவர் சொன்னா ஒண்ணு, சோழ பெருங்கோவேன்னு கீழே போட்டுங்கண்ணா. இவ்வளவு சொல்லி எப்படி மண்ணுண்ணி மாப்பிள்ளையே காவிரையே கூவிரையே உங்கப்ப கோய பெருசாலி கண்ணா பின்னா முன்னா மன்னா சோழ பெருமானே, எப்படி அற்புதமான ஒரு பாட்டை இப்ப அவன் பாடிட்டான். எடுத்துன்னு போயிட்டு ராஜா கிட்ட போனான். கம்பர் இருக்கிறார், ஒட்டக்குத்தர் இருக்கிறார், இன்னும் நிறைய புலவர்கள் சோழ அரசியல் இருக்கிறாங்க. இந்த காட்சி நீங்க இந்த நாகேஷ் பாடுவார் இல்லை அந்த மாரி நினைச்சுக்கணும். இப்ப நீங்க போயிட்டு கவிதையை கொடுக்குறேன். மன்னா உன்னை போற்றி ஒரு கவிதை வாழ்த்து கொண்டு வந்திருக்கிறேன், நீங்க கேட்கணும், பாடணும். இவன் பாடணும். மன்னன் முதல் கொண்டு எல்லாருக்கும் சிரிப்பு இருந்து இவன் என்ன லூசு பையனா? என்னது மன்னனுக்கு வந்த முதல் எண்ணமே இவன் என்ன லூசு பையனா? இவன் என்ன பாடினா ஒரு வரையும் இன்னும் இதை கோவர உங்க அப்பன் கோவில் பெருசாலின்ட்டான்ல. எல்லாம் சிரிக்கிறானுங்க, சபையே சிரிக்குது, ஒரே ஒரு ஆள் மட்டும் சிரிக்குது. கம்பர் சிரிக்கல, எல்லாம் சிரிக்கிறாங்க, கம்பர் மட்டும் சிரிக்கல. உடனே கம்பர் ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க, என்ன அற்புதமான பாட்டு இது, மன்னா உன்னை புகழ்ந்து பாடியதிலே இதுபோல் ஒரு பாட்டு இது வரைக்கும் யாரும் பாடல, அப்படிப்பட்ட அற்புதமான பாட்டு. மன்னன் கேட்டான், இதுக்கு பொருள் உனக்கு தெரியுமான்னு கம்பரை கேட்டான். தெரியும் நான் சொன்னான். என்ன சொல்லுங்க? மண்ணுண்ணி மாப்பிள்ளையேன்னு சொன்னார, மண்ணை உண்டவன் யார்? திருமால். மண்ணை உண்டவன் திருமால். திருமாலுக்கு மாப்பிள்ளை யார்? காமன். காமனை போன்ற அழகுடைய சோழனேன்னு உங்களை சொல்றான். மண்ணுண்ணி மாப்பிள்ளையே, திருமாலுடைய மருமகனே, காமனை போன்ற அழகுடையவனேன்னு உங்களை சொல்றான், மன்மதனை போன்றவனைன்னு உங்களை சொல்றாரு. மண்ணுண்ணி மாப்பிள்ளையே. காவிரைன்னா என்ன? காவிரைன்னா என்ன? கான்னா சோலை, கற்பக சோலைக்கு தலைவனேன்னு உங்களை சொல்ற. இறைவனே கா இறையே கா விரையேன்னு புணரும். கற்பக சோலைக்கு இறைவனேன்னா இந்திரனேன்னு உங்களை சொல்றான். அந்த புலவர் உங்களை காவிரையேன்னு இந்திரனுக்கு சமமாக இந்திரனேன்னு சொல்ற. சரி, கூவிரையனே என்ன மன்னன் கேட்டான். சரி, காவிரிக்கு சொல்லிட்டு கூவிரன் என்ன இன்னும் புரியலையே. கூ என்றால் உலகம். நீங்க சோழராகி நீங்க இந்த இடத்துக்கு மட்டும்தான் ராஜா, ஆனால் அவன் உங்களை இந்த உலகக்கே ராஜான்னு இறைவன்னு சொல்றான். இந்த உலகத்துக்கே ராஜான்னு கூவிரையேன்னு சொன்னான். உங்கப்ப கோயில் பெருசாலி. இது யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா? இல்ல சொல்லதான் முடியுமா? உங்க அப்பா மாற்ற முடியாது. அதை ஒன்றும் உங்களிலிருந்து பிரித்து சொல்ல முடியாது, அப்பனையும் பிரிக்க முடியாது. இப்போ கோவில் பெருசாலி பிரிக்கலாம். சொல்றார் கம்பர், உங்களை மட்டும் சொல்லல, உங்க முன்னோர்கள் புகழ சொல்ற. உங்க அப்பா கோ வில், கோ வில், கோ வில், கோ கூட்டல் வில், கோன்னா அரசன்,
உங்க அப்பாவாகிய அரசன் என்று ஒரு பொருள் எடுக்கலாம். கோவில் என்றால் பெரிய வில். கோவில் பிரிஞ்சு போச்சு, பெருசு ஆழி. பெரிய உங்க அப்பா கோவாகி உங்க அப்பா பெரிய வில்லை ஆளுகின்றவன் சொல்றாரு. ஆளுன்னா ஆளுதல், ஆளுதல். உங்க அப்பா பெரிய சிறந்த மன்னன், சிறந்த வில்லாற்றலுடையவன். வில்லை பெரிய வில்லை ஆளுகின்ற ஆற்றலுடையவன். கம்பர் பொருள் கொடுக்குறார். சரி, என்னடா கண்ணா பின்னா? என்ன கண்ணான்னா கர்ணனை போன்றவனேன்னு உங்களை சொல்றார். பின்னா போரிலே பின் வாங்காதவனேன்னு உங்களை சொல்றார். மன்னா அது தெரிஞ்சு போச்சு. மன்னா தென்னான்னா இந்த தென்னாட்டிற்கே மன்னனேன்னு உங்களை சொல்றார். சோழ பெருமானே பரிசை நீங்க கொடுங்க. ஒண்ணுமே இல்லாததுக்கும் ஒரு புலவனால் செம்மையான பொருள் சொல்லுகின்ற ஆற்றல் ஒரு சிலருக்கே வைக்கும். சபையில் சில கேள்விகள் இப்ப நீங்க கேட்டாலும் உடனே பதில் சொல்வதற்கான ஆற்றல் ஒரு சிலருக்கு தான் இருக்கும். ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி. என்ன பாட்டும் அது? ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வேதும் இல்லா குறவர் தாம் வாழி. உபதேச ரத்தின மாலை. ஆழ்வார்கள் யார்? ஆழ்வாருடைய சிறப்பு என்ன? எங்க வாதியாருக்கு முதல்ல கேட்டேன்னா அது பதில் சொல்லலை. நான் எங்க வாதியார் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? 4000 பாடல்கள் மட்டுமே ஆழ்வார்கள் பாடினார்களே, ஏன் ஐயான்னு கேட்டேன். நூற்கடல் கோபாலையர் தமிழ் உலகத்தினுடைய உரையாசிரியர்களில் முதன்மையானவராக இன்று நாம் பார்க்க வேண்டியவர். அவர் சொன்னார், நாயன்மார்கள் பாடிய காலமும் ஆழ்வார்கள் பாடிய காலமும் தொடக்க காலம் வேறு வேறு. சமூகமே மாறுகின்ற காலத்திலே ஆழ்வார்கள் தமிழை தொட்டார்கள். அவங்க தான் அந்த தமிழை மீண்டும் புதுப்பித்தார்கள். அதனால் அவர்களுடைய பாடல் நமக்கு குறைவாகத்தான் கிடைத்தது. ஆழ்வாருடைய சிறப்பு, ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வேது நில் குறவர் தாம் வாழி ஏழ்பாறு உய்ய. இந்த உலகமே உய்வதற்காக உரைத்தவைகள் தாம் வாழி. ஆழ்வாருடைய பாசுரங்கள் இருக்கிறது, அது இந்த உலகத்தையே உய்விக்கின்ற கூடியது. இந்த உலகத்தில் பிறந்தவர்களை எங்கு சேர்க்க வேண்டுமோ அங்கு எடுத்து சேர்ப்பது. அதனால்தான் ஏழ் பாரு உய்ய உரைத்தவைகள் வாழி செய்ய மறை தானுடனே சேர்ந்துன்னு ஆழ்வாருடைய பாசுரத்தை உபதேச ரத்தினமாலை குறிக்கும். அது கிட்டத்தட்ட உபதேச ரத்தினமாலை ஆழ்வாருடைய வரலாற்றை சொல்லுகின்ற ஒரு நூல். ஒவ்வொரு ஆழ்வார் பிறந்த தினம், பிறந்த நட்சத்திரம், அவருடைய சிறப்பு எல்லாம் இந்த நூலில் உபதேச ரத்தினமாலை சொல்லும். முதல் ஆழ்வார்கள் அந்த மூவரை சொல்லி இந்த உரையை நான் முடிக்கின்றேன், நிறைவு செய்கின்றேன். ஏன்னா எல்லாம் சொல்லிட்டு ஆழ்வாரை பற்றி ஐயா பேசலன்னு சொல்லக்கூடாது. இல்லை, நான் வந்தாரு ஆழ்வாரை பற்றி பேச போறதுனால ஆழ்வாரையே எதுவும் சொல்லாம ஏதோ மாமன் அதே கம்மன் சொன்னேன். நம்ம மண்ணுண்ணி மாப்பிள்ளைக்கு சொன்னா நான் கம்மன். அது முதற் சொல் மங்கள சொற்களை பாடி இருக்குதுன்னா மண்ணுன்னு பாடலை பாடுகின்ற போது மங்கள சொற்களிலே பாட வேண்டும் என்பது ஒரு மரபு. மண், உலகம், விண், பூ, திரு இதெல்லாம் மங்கள சொற்கள். 36 வகையான மங்கள சொற்களிலே மங்கள சொற்களை வெண்பா பாட்டியல் நமக்கு எடுத்து சொல்லும். அந்த நூற்றால் தான் பெரும்பாலான நூட்கள் உலகமே தொடங்கும். நமது கம்பர் உலகம்னு தொடங்கியிருப்பார், சேக்கிழார் பெருமானும் உலகம்னு தொடங்கியிருப்பார், திருமுருகாற்றுப்படை உலகம்னு தொடங்கும். இப்படி நீங்க உலகம் தொடங்குவதற்கு காரணம் அந்த வெண்பா பாட்டியை காட்டுகின்ற 36 வகையான மங்கள சொற்களிலே உலகம் என்ற ஒரு சொல் மங்கள சொல் என்பதால் கவிஞர்கள் அதிலிருந்து எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம். கம்பன் சொன்னானா மண் என்று மங்கள சொற்களிலே தொடங்கி இருக்கின்றார். இது அங்கென்று இங்கொன்று சீர்கள் குறைந்து வந்த காரணத்தை இது இணைகுரல் ஆசிரியர் பாடினாராம். என்னது
அங்கொரு சீரும் இங்கொரு சீரும் குன்றி வந்த காரணம் இது இணைக்குரல் ஆசிரியப்பான். 3 ஆழ்வார்கள், பொய்கையார், பூதத்தார், பேயார், 3 ஆழ்வார்கள். 3 ஆழ்வார்கள் சமகாலத்தவர்கள், ஒரே காலத்தில் பிறந்தவர்கள், சந்தித்து கொண்டவர்கள். அவரோடு திருமிசை ஆழ்வாரும் சமகாலத்தவர், அவர்களையும் சந்தித்துக் கொண்டு 4 ஆழ்வார்களும் சமகாலத்தவர்கள். திருமங்கை மன்னனும் திருஞான சம்பந்தனும் சமகாலத்தவர்கள், அவர் சந்தித்துக் கொண்டதாக வரலாறு இருக்குது. யாரு? திருமங்கை மன்னனும் திருஞான சம்பந்தனும் சந்தித்துக் கொண்டதாக வரலாறு இருக்குது. 2 பேருக்கும் 4 கவி பெருமாள் என்று பெயர். யாருக்கு? திருமங்கை மன்னனுக்கும் 4 கவி பெருமாள் என்று பெயர், திருஞான சம்பந்தனுக்கும் 4 கவி பெருமாள் என்று பெயர். இதனால் மாணவர்களுக்குள் அடிச்சுக்கினாங்களாம். எங்கு வாத்தியார் தண்டா 4 கவி பெருமாள், திருமங்கை மன்னன் எப்படி 4 கவி பெருமாள்? போட கைட்டு 4 கவி பெருமாள், திருமங்கை மன்னன் 4 கவி பெருமாள் அல்ல, போட கைட்டுனாலாம். ஏன்னா அந்த காலத்தில் சண்டைலாம் நடந்திருக்குது. பிறகு அது வந்தது. அப்புறம் மன்னனை சந்திக்க முடியாது பார்ப்போம். அவங்க 2 பேரும் சமகாலத்தவர்கள். இங்கு 4 ஆழ்வார்கள் சமகாலத்தவர்கள். யார் யார்? பொய்கையார், பூதத்தார், பேயாழ்வார், திருமிசை ஆழ்வார். இந்த 4 பேரை மட்டும் பார்த்து பேச்சு நிறைவு செய்திருவோம். மற்றதெல்லாம் பிறகு பார்ப்போம். இந்த 4 பேரும் பெருமாளுடைய திருக்கோயிலூர் பெருமாள். திருக்கோயில் பெருமாளுக்கு ஒரு ஆசை, இந்த 4 பேரையும் தமிழ் பாட வைத்து கேட்க வேண்டும். பெருமாளுக்கு ஆசைங்க, தமிழை பாட வைத்து கேட்க வேண்டும் என்று பெருமாளுக்கு ஆசை. பெருமாள் நினைக்கிறார், 4 பேரையும் நம்ம தமிழை பாட வச்சிடணும். 3 பேரும் இங்க இருந்தோ அவங்க வராங்க, திருக்கோயிலூருக்கு வராங்க. முதல்ல பொய்கையார் வராரு. இருட்டி போச்சு, பெருமாளை சேவிச்சிட்டாரு. அவங்களுக்கெல்லாம் பெருமாள் ஒரே நினைவு, பெருமாள் மட்டுமே சிந்தனை. இங்கும் பெருமாள், இங்கும் பெருமாள், எங்கும் பெருமாள். பெருமாளை சேவிச்சாச்சு. இப்ப நாளை காலையில் எனக்கு பெருமாளை சேவிக்கணும். மழை, வானம் இருட்டி விட்டது. ஒரு வீட்டில் போய் அந்த ஒரு சந்து மொத்தடியாக உள்ள பக்கம் அந்தாண்ட பக்கத்து ஒரு வீட்டுக்கு போகிறது வழி இருக்குல்ல, சின்ன வழி, அது போத்தி இருக்குது. அந்த இடத்துல நான் தங்கிக்கிட்டோமான்னு கேட்குறேன். அந்த வீட்டுக்காரர் தங்கிக்கிங்கன்னு. இப்போ பொய்காழ்வார் அந்த நடைக்கழைன்னு சொல்லுவாங்க, ஒரு ஆள் மட்டும் அப்படி படுக்கலாம். போயிட்டாரு, தங்கிட்டாரு. இப்ப இன்னொரு ஆழ்வாரையும் கொண்டு வந்து சேர்க்கிறார். யார? நம்ம பூதத்தாழ்வாரு இதே மாதிரி வர்றாரு. மழை பெய்யுது, தங்கணும். இப்ப வந்து தட்டுறாரு, அவர் திறக்கிறாரு. யார் அங்க உள்ள இருக்கிறவர்? யாரு? பொய்கை ஆழ்வார். தங்கறது இடம் கிடைக்குமா? பொய்கை ஆழ்வார் சொல்றார், ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம். வாங்க. படுக்கிறவருக்கு எழுந்துச்சிட்டாரு, உட்கார்ந்து நிற்கிறாரு. இப்ப பூதத்தார் உள்ள போய் 2 பேரா நிற்கிறாங்க. இருட்டு, விளக்கு இல்லை, 2 பேரா இருக்கு, பேசின்னு இருக்கிறாங்க. இங்க இருந்து வந்தீங்க, என்ன செய்தி, நீங்க யாரு நீ பேசுறாங்க. ஆழ்வார்கள் சந்திக்கும் போது அவங்களுக்கு இயற்கையா வரும். 2 கவிஞர்கள் சந்தித்தால் எப்படி கவிதையினுடைய உணர்வு வருகிறதோ, 2 அருளாளர்கள் சந்திக்கின்ற போது 2 அருளாளருடைய நிகழ்வுகள் அங்கு பரிமாறப்படுகின்றன. இப்ப பெருமாளுடைய சிந்தனை என்ன? 3 பேரை பாட வைக்கணும். 3ஆவதாக வராது. இப்ப யாரு? பேயாளர் உள்ள வராரு. தட்டார், ஐயா ஐயா இடம் வேணும், இடம் இருக்குமா? உள்ள இருந்து இப்ப பொய்கார் முதல் என்ன சொன்னார்? ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம். 3 பேர் வந்து நம்ம நிற்கலாம், வாங்க. 3 பேரும் மழையில நின்றுக்கிறாங்க. எப்ப வெடிக்கிற வரைக்கும் என்ன ஆகணும்? அருளாளர் உள்ளம் அல்லவா, நம்ம விட மாட்டோம். நம்ம விடுவோமா? இடம் இல்லையா? நான் எனக்கு பொறுத்தவரைக்கு நீ இடம் இல்லை, இன்னொரு ஆளா? நம்ம விட மாட்டோம். நான் இருந்தேன்னா வேற யாரா வந்தாங்கன்னா இடமே இல்லை, ஒரு அழுக்காகுது, போயிட்டு வாப்பாங்க. ஒரே ஈரமாக மழை தண்ணிலாம் உள்ள வந்து தங்க முடியாது, போயிட்டு வா. அருளாளர்கள் அல்லவா, நிக்கலாம், வாங்க. இன்னொருத்தர் வந்தா கூட விடுவாங்க.
அவங்களுக்கு அப்படிப்பட்ட அருள் உள்ளம். 3 பேர் இப்போ அடைச்சி நிற்கிறாங்க, நின்றுக்கிறாங்க. திருப்பதி தேவஸ்தானத்தில் நிற்கிற மாதிரி ஒருவர் பின்னால் ஒரு நின்றுக்கிறாங்க. என்ன பண்ணுறது? இப்போ 3 பேரையும் பாட வைக்கணும். பெருமாளுடைய சித்தம் தமிழ் பாட வைக்கணும். தமிழை பாட வைக்க வேண்டும் பெருமாள் என்றார். இப்ப பெருமாள் ஒரு சதி பண்றார். மாயன் அல்லவா, மாயவனே. பெருமாள் இப்ப என்ன பண்றாரு? இருட்டுக்குள்ள 4வது ஆளா உள்ள நுழைகிறார். 3 பேரு தான் நிக்கலான்னு இருக்கிற ஒரு இடத்துல பார்த்து விட போந்து ஒரு பெருமாள் உள்ள பூந்தான்னா என்ன ஆவறது? அந்த 3 பேரு கதை என்ன ஆவறது சொல்லுங்க. நெருக்குறாங்க. பெருமாளுடைய உடல் பட்ட உடனே எப்படி கரண்ட் பாஞ்ச உடனே விளக்கு ஒளி, கரண்ட்டை நீங்க சுவிட்ச போட்டா ஒளி வருது அல்லவா, இயற்கை. அதுபோல் பெருமாள் வந்து தொட்டதுதான் அவங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. பிரகாசம் ஒளிக்குது. முதல் ஆழ்வார் பார்க்கிறார். 3 ஆழ்வாரும் பெருமாளுடைய திவ்ய தேகத்தை பார்க்கிறாங்க, பெருமாளுடைய உருவத்தை பார்க்கிறாங்க. அவருடைய ஞான கண்ணிலே அவங்களுக்கு பெருமாளுடைய உருவம் தெரியுது. பாடுறார் பெரிய ஆழ்வார், பொய்கை ஆழ்வார் பாடுறார். முதல் பாட்டு பார்த்த உடனே பாட ஆரம்பிக்கிறார். வையம் தகலியாய், இந்த உலகமே அகல் போன்று, இந்த உலக அகலம் எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்க. நம்மள சின்னோண்டு அகலணும். என்ன ஒரு வாழ்த்து பாடு கவி பாடிட்டு சொன்னா ஐயா நெஞ்சம் ஒளி போன்னு தான் பாடுறாங்க. நெஞ்சம் தான் ஒளி, ஐயாவுக்கு கவிதை தான் ஒளி. ஆழ்வாருக்கு அந்த அகல், இந்த உலகமே ஒரு அகலம் ரவுண்டா இருக்குது இல்ல உலகம். வையம் தகலியாய், அகல் வந்துட்டு போச்சு. அகலுக்கு அப்புறம் என்ன வேணும்? என்ன ஊத்தணும்? வாக்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக. வையம் தகலி வார் கடல் நெய், சூரியன் இருக்கின்றானே அவன்தான் சுடருகின்ற சுடர். யாருக்கு? திருமாலுடைய உருவம். வையம் தகலியாய் வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியார் அடிக்கே சூட்டினேன் சொன்மாலை. இது போன்ற ஒரு விளக்கை திருமாலுக்கு நான் சூட்டுகின்றேன். எதற்கு தெரியுமா? இட ஆழி, நாங்கள் இடறுகின்ற இந்த நெருக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகின்றோமே, இந்த இட ஆழி நீங்குகவே என்று ஒரு என்பா கைத்தட்டமா புரிஞ்சு. இடராழி நீங்கன்னு சொன்ன பெருமாள் இப்ப என்ன செய்யணும்? ஆழ்வாருடைய தமிழுக்கு பெருமாள் கட்டுப்பட்டவர். அப்படியே எட்ட போய் திவ்ய தரிசனம் கொடுத்தார். 3 பேரும் திவ்யமா பார்க்கிறாங்க. ஆழ்வார் மூவரும் திருமாலுடைய திவ்ய தேகத்தை பார்க்கிறார்கள், உருவத்தை பார்க்கிறார்கள், மெய்மறந்து நிற்கிறார்கள். அடுத்த ஆழ்வார் அவர் இப்ப பாடி ஆவார். அவர் ஒரு 100 பாட்டு. முதல்ல அவர் இப்ப 100 முடிச்சார். அந்தாதியில தொடங்கி அந்தாதியில முடிச்சார். வையத்துல தொடங்கி வையன்னு முடிப்பார். அடுத்த ஆழ்வார் பாடுறார். அவரு வையம் தகலியான்னு தொடங்கினார். இந்த பூதத்தாழ்வார் தொடங்குறாரு. ஆண்டவனுக்கு எது முதன்மை ஏற்புடையது? அன்பே தகலியாய், அன்பு, என் உள்ளத்திலே இருக்கின்ற அன்பு என்ற விளக்கை ஏற்றுகிற அன்பை நான் அகலாக எடுக்கின்றேன். அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக, என்னுடைய ஆர்வம் உன்னை பார்க்க வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆசை, என்னுடைய அன்பு
அகல் அதில் ஊற்றுகின்ற நெய் என்ன தெரியுமா? உன்னை பார்க்க வேண்டும், உன்னை அடைய வேண்டும் என்று எண்ணுகின்ற என்னுடைய எண்ணம், என் ஆசை என்கின்ற நெய்யை நான் ஊற்றுகிறேன். ஆசை எரிக்கக்கூடியது அல்லவா? அந்த நெய்யை நான் ஊற்றுகின்றேன். அப்ப திரி போடணும். இன்புருகும் சிந்தை இடு திரி. அவர் விட்டுட்டார் திரிய. யாரு? முதலாழ்வாரு 3 தான் சொன்னாரு. அகல் சொன்னாரு, நெய் சொன்னாரு, சுடர் சொன்னாரு. ஆனா திரிய விட்டுட்டார். யாரு? முதலாழ்வார். இவரு திரியையும் சேர்த்து சொல்றாரு. திரி இருந்தா தானே ஒளி தெரியும். இன்புருகும் சிந்தை இடு திரிய நண்புருகி, என்னுடைய எலும்புகள் எல்லாம் உருகி நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணக்கு. நாண தமிழ் புரிந்தன. இவர் யாரு? பூதத்தவர். இதை காட்டினாரு, அகல் காட்டினாரு, நெய் காட்டினாரு, திரி காட்டினாரு, ஜோதி காட்டினார். அவர் சிந்தை திரி, அவருடைய சிந்தனைகள் எல்லாம் நாணச்சுடர் விளக்கம். இப்ப 2 பேரும் ஒரு பாட்டு பாட்டாங்க. இப்ப 3வது இருக்கிறவருக்கு பேயாழ்வாருக்கு இவர் நேரா இதெல்லாம் விட்டுட்டாரு. நேரா பெருமாளை, இவங்க 3 பேரும் பெருமாளை பார்த்தாங்க. அந்த இடத்துக்கு தான் சார்ஜ். அந்த இடத்த பார்த்தாங்கன்னு தான் சார்ஜ். திருக்கண்டேன். யாரு? பேயாழ்வார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டே திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டே. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன். செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன். புரிச்சங்கம் ஆழி சங்கம் 2 கண்டேன். செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன். புரிச்சங்கம் கை கண்டேன். என்னாழி வண்ணன்பார் என்று திருக்கண்டேன், திருவை கண்டேன். இவங்களுடைய எண்ணம் அதுதானே. அதைத்தானே நாடி சுத்தின்னு வர்றாங்க. பெருமாளை பார்க்க வேண்டும், பெருமாளை அடைய வேண்டும், பிறப்பில்லா பெருநிலையை அடைய வேண்டும். இதுதான் இவங்களுடைய நோக்கம். இதை திருக்கோவிலூரிலே திருக்கோவிலூர் பெருமாள் இவர்கள் 3வருக்கும் காட்டி வைத்தார். இந்த 3வரும் கம்பருக்கு எப்படி உதவுறாங்க? ஒரே ஒரு பாட்டு. ராவண உலகத்தில் யாரும் வெல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வரம் கேட்டு பிரம்மங்கிட்ட தவம் இருக்கிறான். தவம் இருந்து இப்ப பிரம்மன் வரத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டான். கேட்கிற வரத்தை பிரம்ம இப்ப கொடுத்தான். எங்கடா இந்த பிரம்ம தேவையில்லாத வரத்தை கொடுத்துட்டு பின்னால நமக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுத்துட போறான்னு பெருமாள் நினைக்கிறார். ஏன்னா இவன் அழிக்கப்படவன், பெருமாள் கையால் அழிக்கப்பட வேண்டியவன். புரியுதுங்களா? இப்ப பெருமாள்கிட்ட வரம் வாங்க போறான். பெருமாளாலேயே அழிக்க முடியாது. இன்னும் ஒரு வரத்தை கொடுத்துட்டாங்கன்னா ராவணனை வெல்ல முடியாது. ராவணன் வரம் கேட்டான், கேட்க போறான், ஊந்து வணங்குறான். என்ன வேணும்? பெருமா கேட்கிற என்ன வேணும், என்ன வர வேண்டும்? வணங்குற. வணங்கின உடனே அப்ப பெருமாள் பிரம்மனுடைய மடியில குழந்தையா வந்து, பெருமனுக்கு மட்டும்தான் இப்ப பெருமாள் குழந்தையா இருக்க தெரியுது. வந்து இவன் வணங்குறான். யாரு? ராவண பெருமனை வணங்கும் போது
பெருமாள் தன்னுடைய திருவடியால ராவனுடைய தலை என்றாராம். 1 2 3 இவன் ஒரு தலையோட உனக்கு காட்சி கொடுத்து இருக்கிறான். இவனுக்கு ஒரு தலை இல்ல, இவனுக்கு 10 தலை. வரத்தை கொடுக்காத. யாரு? பெருமாள். வரத்தை கொடுக்காத. இன்னும் தன் காலுடைய விரலால 1 2 3 4 எண்ணி காட்டுறாராம். மாதவத்தோன் பூமேய மாதவத்தோன் தால் பணிந்த வாளர கண்ணீல் முடியை. ஆழ்வார் பாட்டு, முதல் ஆழ்வார் பாட்டு. பூமேய இந்திரன், மாதவத்தோன் தால் பணிந்த, அவனுடைய இந்திரனை பிரம்மனை பணிந்த வாளர கண் நீள் முடியை. யாரு? நீ அவனுடைய வாழாருக்கு நீண்ட முடி, 10 தலை. 10 தலையும் பாதத்தால் எண்ணினான் பண்பு. பெருமாள் பாதத்தால் எண்ணி காட்டினான். 1 2 3 4 5 10 இருக்குதுடா, இதை கொடுத்துடாத, வார்த்தை கொடுத்துடாதன்னு பிரம்மாவுக்கு எச்சரித்தாராம். இது ஆழ்வார் பாட்டு. இதே பாட்டை பேயாழ்வார் பாடுறார். இதுல ஒரு வித்தியாசம். பேயாழ்வாருக்கும் பொய்யாழ்வாருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். கவிஞன் எப்படி எல்லாம் சிந்தனை பாருங்க. அந்த பேயாழ்வார் பொய்கை ஆழ்வார் 1 2 3 4 5 எண்ணி காட்டினாரு தலையால. பெருமாளுக்கு அது முடியும், பெருமாளால் அது முடியும், குழந்தை எண்ண முடியும். ஆனா அந்த குழந்தையா வந்துட்டாலும் அது எண்ண முடியாதான், தப்பு தப்பா தான் எண்ணுமா. இப்போ ஒரு குழந்தைக்கு நீங்க 1 2 எண்ணி கொடுத்தீங்க, 1 2 3 4 எண்ணி கொடுத்தீங்கன்னா அது 5 10 8 9 10 கரெக்டா சொல்லாது குழந்தை. ஒரு குழந்தைக்கு நீங்க சொல்லி கொடுத்த முதல்ல 1 2 3 4 சொல்லுமா, அது என்ன பண்ண 1 2 5 10 சொல்லிடும். அது போல என்றாராம் பெருமாள். யார் பாட்டுல? பேயாழ்வார் பாட்டுல. ஏந்த முடிப்போது அவன் அவன் எழுதியிருந்த முடிய 10 பெருமாள் எப்படி என்றானா 3 7 3க்கு அப்புறம் 4 வரணும், 5 வரணும், 6 வரணும். 3 7 என்று எண்ணினான். பெருமாள் எண்ணாராம். எண்ணினான் ஆழ்ந்த அடிப்போது நாங்கற்கரன். என்ன? ராவனுடைய தலைகளை 10 தலைகளை, ராவனுக்கு 10 தலை உண்டு என்பதை ஆழ்வார்கள் எண்ணி காட்டியதாக ஆழ்வாருடைய பாசுரங்கள் காட்டுகின்றன. 3 ஆழ்வாருடைய பாசுரங்கள்ல 2 ஆழ்வாருடைய பாசுரங்கள் எண்ணிக்கையை நமக்கு 10 தலையை எண்ணியதாக காட்டுகிறது. சரி, கம்பன் ஒன்று பாடலாம். கம்பன் ஒரு பாட்டு பாடலாம். இந்த வையம் தகலியாய் வார்கடலை இதை மட்டும் சொல்லி திருமசி ஆழ்வார் ஒரு 5 நிமிடங்களிலே பார்த்து நாம் நிறைவு செய்வோம். கம்பன் ஒரு பாட்டு பாடலாம் இதே மாதிரி. அகிலே என்ன ஜோதி திரி, இதுல இன்னும் ஒண்ணு குறையுது. கம்பருக்கு அந்த என்ன ஒண்ணு குறைஞ்சதுன்னு தெரிஞ்சுது. ஒரு விளக்கை உருவாக்குகின்ற போது இன்னும் ஒரு செய்தி குறையுது. கம்பர் பாட்டு போடுற பைவிரி பல்தலை பாந்தன் ஏந்தியே. அதாவது 10 தலைகளை உடைய அந்த பாம்பு ஆதிசேஷவன் தான் அந்த விளக்கை தாங்குகின்ற தண்டம் கம்பனுக்கு. அந்த விளக்கு என்ற தண்டு எது? இப்ப பாம்பு ஆதிசேஷவன். பைவிரி பல்தலை பாம்புன்னா பாம்பு ஏந்திய மெய்நிலத்தாழியின் மெய்நிலமே ஆழி. அவர் சொன்ன மாதிரி வையம் ஆழி போல இவரு மெய்நிலத்தாழி என்று இவர் இந்த உலக நிலத்தையே ஆழியாக கொண்டு விளக்க அகலாக கொண்டார் கம்பன். முழங்கு நீர் நெய்யின் அதுபோல் கடலை நெய்யாக கம்பனும் கொண்டான். வெய்யவன் விளக்கா. மெய்யவன் யாரு? சூரியன் ஜோதி. ஆனா இந்த ஜோதிக்கு திரி எதை கம்பன் வச்சான்னா மேறு மலை திரியான். ஏன்னா மலை மேல் தானே சூரியன் எழுகின்றான். மேறு மலை திரியாக கொண்டு கம்பனும் ஆழ்வார்களை போன்ற ஒரு வெண்பாவை பாடி வைத்தான். கம்பனுக்கு இந்த வெண்பா பாடுவதற்கும் இன்னும்
ராமாயண கதையை கம்பருக்கு ஆழ்வார்கள் ஒவ்வொரு இடமாக எடுத்து கொடுக்கிறார்கள் என்று சொல்லி, திருமிசை ஆழ்வார் இவர்களோடு தொடர்புடையவர் என்பதால் அவரை ஒரு 5 நிமிடங்களில் பார்த்து இந்த உரையை நிறைவு செய்வோம். திருமிசை ஆழ்வார் ஒரு முனிவருக்கும் முனி தேவிக்கும் பிறந்தவர். ஆனால் பிறக்கின்ற போது சடலமாக பிறக்கின்றார். ஒன்றுமே இல்லை, வெறும் சதை பிண்டம் மட்டும். உருவம் இருக்குது, எந்த விதமான மனிதனுக்குரிய எந்த விதமான ஆற்றலும் இல்லாமல், அசைவு இல்லாமல் அந்த பிண்டம் பிறக்கிறது. அதை அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? முனிவர் தானே, ஏதாவது செய்திருக்கணும். அவங்க என்ன பண்ணாங்க, என்னடா இந்தமாரி பொருந்து போச்சேன்னு அதை ஒரு முள் புதாரில் போட்டு போயிட்டாங்க. 4 முள் புதா இருக்குதுல்ல, அதில் போட்டு போயிட்டாங்க. முள் வெட்ட வந்த நாணல் வெட்ட வந்த அந்த ஆள் ஒருவன் பார்த்தான். லேசா அந்த குழந்தை அசைங்கிற சத்தம் லேசா கேட்டுது. எடுத்தான், அக்கம் பக்கம் பார்த்தான், யாருமே இல்லை. குழந்தை இருக்குது, ஆனால் உருவங்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கு. எட்டுமே மனைவி கிட்ட கொடுத்தான். குழந்தை இல்லை அவங்களுக்கு, மனைவி கிட்ட கொடுத்தான். அந்த அம்மா குழந்தையே இல்லாதவங்க தானே, அதை அப்படியே வாரி அணைச்சிக்கினாங்க. இது நம்ம புள்ள, இறைவன் நமக்கு கொடுத்த புள்ள, நம்ம பிள்ளையா வளர்ப்போம், எல்லாம் சரியா போவோம். என்ன அந்த அம்மா வச்சுக்கிறாங்கன்னா, அந்த அம்மா வாரி அணைச்ச உடனே அந்த அம்மாவுக்கு பால் சுரக்க ஆரம்பிச்சிருது. குரு பரம்பரை எப்படிதான் சொல்லுது, ஞான குழந்தை அல்லவா. ஆனா பால் கொடுக்குறாங்க, குழந்தை குடிக்க மாட்டேங்குது, குடிக்கல, அப்படியே இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமா பரவுது. குழந்தை இருக்குது, பாலும் குடிக்கவில்லை, எதுவும் குடிக்கவில்லை, அப்படி அசைவற்று இருக்கிறதே என்ற இந்த செய்தி பரவுது. திருமாலிடத்திலே, அந்த ஊரிலே திருமாலிடத்திலே பணி செய்து கொண்டிருந்த ஒரு மூதாட்டி இதை கேள்விப்பட்டு பெருமாளுக்கு படைத்த பாலை கொண்டு வந்து திருவாமுது செய்வாயாகன்னு அந்த குழந்தைகிட்ட கொடுக்குறாங்க. அது குடிக்குது. அப்பாவும் அம்மாவும் பார்த்தாங்க, அடாடா இந்த ஆயா கொண்டு வந்து கொடுத்த பாலை இது குடிக்கிறது அல்லவா, அம்மா தாயே உன்னை தெய்வமாக வணங்குகிறோம், தினமும் கொண்டு வந்து என் பிள்ளைக்கு பால் கொடுத்து என் பிள்ளையை வளர்க்க வேண்டும் நீங்கள். அந்த அம்மா தினமும் பாலும் என்னென்ன கோயிலில் கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குது. குழந்தை வளருது. இந்த அம்மா கொடுத்த பாலை குடிச்சு, இந்த அம்மா கொடுத்த சாப்பாடை குடிச்சுதான் இந்த குழந்தை வளர்ந்து வருது. பிள்ளை வளர்ந்துடுது, 10 வயது இருக்கும். அந்த அம்மா சோகமா இருக்கிறாங்க. கேட்குது, ஏன் சோகமா இருக்கிறீங்க பாட்டி? மாரி எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை. அந்த அம்மா குழந்தை இல்லை. சரின்னு அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, தான் அன்னைக்கு தான் சாப்பிட்ட பாலை குடிச்சிட்டு மீதி கொடுத்தது. மீதி கொடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு வயதானவர்களுக்கு இளமையான தோற்றம் வந்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. யாரால? திருமிசை ஆழ்வாரால. அந்த குழந்தையின் பேர் தான் கணிகண்ணன். பின்னால் அவர் தான் வரார். அந்த தனக்கு சேவை செய்த அந்த இல்லத்து தம்பதிகளுக்கு பிறந்த குழந்தை தான் கணிகண்ணன். பின்னால் திருமிசை ஆழ்வார் முதன்மையான சீடன். இப்படி இருக்கின்ற காலத்திலே வளர்ந்து இவர் ஆழ்வார் பாடல் எல்லாம் பாடின்னு இவர் வளர்ந்த உடனே இவருக்கு திருமால் நெறி மீது பெரிய பற்று இல்லை. எல்லா இடத்துலையும் போறார், எல்லா மதமும் போறார், சைவம் போறார், சவுனக்கியம் போறார், எல்லா மதமும் போறார். கடைசியாக இவர் பேயாழ்வாரால் ஆட்கொள்ளப்பட்டு மீண்டும் திருமால் நெறிக்கு கொண்டு வரார். பேயாழ்வார் சொல்லி, இதுதான் நெறி, நீ சென்றதெல்லாம் நெறியல்ல என்று திருமால் நெறிக்கு கொண்டு வரார். இதுல ஒரு சின்ன வரலாறு, அற்புதமான வரலாறு இதற்குள்ள இருக்குது. கணிகண்ணன் வந்த பிறகு இவர் வளர்ந்து பெருமாளோடெல்லாம் இவர் பாடல்கள்லாம் பாடி வருகின்ற போது பல்லவ நாட்டிற்கு வந்து பல்லவனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள்.
பல்லவ தேசத்திலே இருக்கின்ற பெருமாளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். திருக்கட்சி திருவெக்காவிலே பெருமாளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். கணிகண்ணன் உடன் இருக்கிறான். அப்ப ஒரு பெண்மணி இவர் தவம் புரிகின்ற இடத்திலே தினமும் வந்து சாணி தெளித்து எல்லாம் தூய்மை செய்துகின்ற ஒரு ஆயா ஒருத்தர் பணி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆயா செய்கின்ற பணியை பார்த்து திருமசியாளர் கேட்டார், உனக்கு என்ன வேணும் கேளுங்கள் கேட்டார். இந்த அம்மா பழைய ஞாபகத்தெல்லாம் சொல்லி, நான் இளமையாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் பாருங்க, நீ இன்று முதல் ஒரு மந்திரத்தை சொன்னார். அவங்க அழகிய பெண்ணாயிட்டாங்க. இது வரலாறு. அழகிய பெண்ணாயிட்டாங்க. இந்த பெண்ணை பார்த்த ராசாவுக்கு பொல்லாத காதல். ராசாவுக்கு காதல் என்ன விட முடியுமா? தேடி பிடிச்சி கிடிச்சு அந்த அம்மாவை ராசா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அந்த அம்மா எப்போதும் இனிமையா இருக்கிறாங்க. ராஜா கிழவனாயிட்டார். இப்ப ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், நீ மட்டும் இனிமையா இருக்கிறியே, நான் வயசாகிட்டனே, என்ன காரணம் போதுதான் இந்த அம்மா உண்மையை சொல்றாங்க. இப்படி நானே செய்யும்போது இதனுடைய திருமிசை ஆழ்வார்கிட்ட நான் அருள் பெற்றேன். அவர் சொன்ன மந்திரத்தால நான் இளமையான. அவருடைய சீடர் தினமும் நம்முடைய அரண்மனை வாசல்ல வந்து பிச்சை எடுக்கின்றார். அவர்கிட்ட நீங்க கேளுங்க, அவர் உங்களுக்கு மந்திரத்தை சொல்லி உங்களை இளமையாக்கிடுவாரு. நீங்களும் இளமையா இருப்பீங்க, நானும் இளமையா இருப்பேன். இந்த உலகத்தை எப்போதும் இளமையா இருக்கலாம். நல்ல எண்ணம் தான். இப்ப கணிகண்ணன் வரார். கணிகண்ணனை இப்ப அரசன் கூப்பிடுறான். கணிகண்ணா, நான் இளமையாகணும், ஒரு பாட்டு பாடு. யாரு? ராஜா. இப்ப கணிகண்ணன் என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க? ஒரு பாட்டு பாடி இருக்கணுமா இல்லையா? யாரு கேட்கறது? மன்னன் கேட்கறான். ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்கணும். இதுதான் இப்ப என்ன கேட்டா வச்சு, இப்ப எனக்கு அந்த மந்திரம் தெரிஞ்சுன்னு வச்சுங்க, முதல்ல எனக்கே பாடிப்பேன். நல்ல கரகரகரன்னு முடி வரணும். முதல் வேண்டுதலே இதுதான். நமக்கு கொஞ்சம் முடியெல்லாம் குட்டி போச்சு. முதல் மந்திரத்தை போட்டு அடுத்தது வேணா எனக்கு பாரசாதி அவங்க தம்பி கிருஷ்ணாவளாம கூப்பிட்டுக்குவேன். நாங்கெல்லாம் முதல் மந்திரத்தை போட்டு நல்லா அழகா ஆயிப்போம். இப்ப நீங்களாம் கேட்கல, நான் எங்கெல்லாம் கூப்பிடுவேன், நீங்களாம் அழகத்தனமா இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு பாருமா கைப்பாவை இவங்களுக்கு தேவையில்லை, நீங்களும் இயற்கையா அழகா இருக்கிறீங்க. இப்ப மன்னன் கேட்டதுக்கு சொன்னா, இறைவனை பாடிய வாயால் மனிதனை பாட மாட்டேன். யாரு? கணிகண்ணன். இறைவனை பாடிய வாயால் மாந்தரை ஒருபொழுதும் பாட மாட்டேன். மன்னன். இறைவனும் மன்னனும் ஒன்று. இறைவனும் மன்னனும் ஒன்று என்று நீதிநூல் படித்ததில்லையா? ஆகவே இறைவனும் மன்னனும் ஒன்று என்பதால் நீ என்னை பாடினால் இறைவனை பாடியது போல், இறைவனை பாடினால் என்னை பாடியது போல், அதுவே என்னை பாடுனார். அவர் என்ன பண்ணாரு? இறைவனை பாடினார், பெருமாளை பாடினார், திருக்கச்சி நம்பியை பாடினார். பாடிட்டு என்ன சொன்னார்? பெருமாளை நீ இன்னும் என்ன பாடலையே, பெருமாள் எல்லாம் பாடி இருக்கிற மன்னன் சொன்னான். நீங்க தானே சொன்னீங்க, இறைவனை பாடினால் மன்னனை பாடியது போல், மன்னனை பாடினால் இறைவனை பாடியது போல். நாம இறைவனை பாட உங்களை பாடின மாதிரி தானே. மன்னனுக்கு தலகால் தெரியாத கோபம். என் ஊர்லயே இருக்கக்கூடாது, என் நாட்டு எல்லையில கூட நீ இருக்கக்கூடாது, ஒடுப்போம். என் கண்ணதற்கு இருந்தா தொலைச்சி கூட ஒடுப்போம். இந்த ஊர்ல உன்னை பார்க்கக்கூடாது, இந்த நிமிஷம் நீ இருக்கக்கூடாது, இந்த எல்லையில என் எல்லையிலேயே இருக்கக்கூடாது. யாரு? அல்லா மன்னன். சாதுக்கள் அவங்க எங்க ஒன்னாலும் இருப்பான். பெருமாளை தேடி எங்க போக வேண்டியதானே. போனாரு திருமிசையாள குருநாதர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவோம். இப்ப மாணவர்கள்லாம் சொல்லாமலே எல்லா வேலையும் செய்வாங்க, அது வேற விஷயம். அப்பித்த மாணவர்கள் அப்படி இல்லை, யாரையும் தாக்கல மாட்டாங்க. சிரிப்புக்காக சொன்னாங்க. அங்க வேற அவரு வேற சிரிக்கிறார். குருநாதர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவோம். இது தேவையில்லாத பேசினேன்னு எனக்கு வாய் கொழுப்பு தடும். இவர் போய் நான் எடுத்து சொன்னேன், குருவே அரசன் என்ன வெளியே போய் சொல்லிட்டார், நான் போறேன்.
திருமிசையாளருக்கு போகும். தன்னுடைய சீடனுக்கு ஒன்று என்றால் குருநாதர் என்ன செய்வார்? போயிட்டு அப்பன்னு சொல்ல மாட்டார். கொஞ்சம் இல்லை, பெருமாள்கிட்ட சொல்லிட்டு வந்தார். பெருமாள் நம்மளுக்கு எதிர்பார்த்து நிற்பார். பெருமாள்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறான், நம்ம போகலாம். யாரு? திருமிசையாளர் போயிட்டு பெருமாள்கிட்ட பாடுறார். கணிக்கண்ணன் போகின்றான். கணிக்கண்ணன் என்னிடமான என் சீடன். கணிக்கண்ணன் போகின்றான் காமரும் பூங்கச்சி நம்பி. பூங்கச்சியில வெக்காயில் இருக்கின்ற காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம். நீங்க இருக்க வேண்டாம். கணிகண்ண போறான், காமரும் பூங்கச்சி நம்பி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம். ஏன்? துணி உடைய சென்னா புலவனும் போகின்றே. நானும் போறேன். அவன் போன பரவாயில்ல, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. துணி உடைய சென்னா புலவனும் போகின்றே. நீயும் பைனாக பாய் சுருட்டிக்குள். பெருமாளே மணிவண்ணா, கணிகண்ணன் போகின்றான். மணிவண்ணா, துணிவுடைய சென்னா புலவன் நானும் போகின்றேன். நீங்க உன் பையனாக பாம்பை தூங்கி கொண்டு இருக்க வேண்டாம். நீயும் உன் பையனாக பாம்பை சுருட்டி கொண்டு எங்களோடு வா. தமிழை பேசினார் பெருமாள். பாம்பை சுருட்டி கொண்டு எழுந்து விட்டார். யாரு கூட? திருக்கட்சி நம்பி கூட வர. கணிகண்ணா போ, கணிகண்ணா போ. கணிகண்ணன் முன்னாடி போறார். திருமசியாளர் பின்னால போறார். அவரோட பெருமாள் வர. பெருமாள் தமிழில் பாடிய பாட்டை கேட்டு பெருமாள் எழுந்து வர. எழுந்து வந்து ஊர் எல்லையில போய் ஒரு இடத்த தங்கிட்டாங்க. ஒரு இரவு பல்லவ தேசமே இருண்டெடுத்து. ஏன்னா பெருமாள் போயிட்ட பிறகு பெருமாளோடு இருந்த லட்சுமி கடாச்சாரம் எல்லாம் தேவர்களும் பெருமாளோட போயிட்டாங்க. அந்த ஊரை விட்டு, அந்த நாட்டு எல்லை விட்டு தாண்டி போயிட்டாங்க. நாடு இருண்டு விட்டது. ஏன்? என்ன என்ன அரசு இப்ப கேட்கிறான்? என்ன செய்தி? என்ன? ஏன் ஊடு இருந்து விட்டது? இது போல அர்ச்சகர் சொல்றார், பெருமாள் இல்ல, கோயில்ல பெருமாள் இல்ல. ஓ, பெருமாள் போய்விட்ட காரணம் ஊர் இருந்து விட்டதுன்னு அரசன் உணர்றான். விடார அரசன் ஒரு இரவு அங்க தங்கிட்டாங்க. அதனால அந்த இடத்துக்கு பேரு ஓர் இரவு இருக்கைன்னு அந்த இடத்துக்கு பேரு. அந்த இடம் தங்கி இருந்த இடத்துக்கு ஓர் இரவு இருக்கைன்னு பேரு. கூட வந்து கணிகண்ண கால மண்ணை உழறான். திரும்பி வாங்க, மன்னிச்சிடுங்க, நான் செய்தது தப்பு. கணிகண்ணா வந்து விடு, நான் உன்னை சொன்னது தப்பு. இப்ப கணிகண்ணன் இறங்கி மறுபடியும் திருமசியார்கிட்ட போய் சொல்றாரு, இல்ல மண்ணை வந்து கெஞ்சி கூப்பிடுறாரு, நம்ம கோயிலுக்கே நம்ம போயிடலாம், நம்ம ஊருக்கே போயிடலாம். ஆசான் மாணவர் சொன்னதை கேட்டார். இல்லை வர போயிட்டாது, பெருமாள் இங்க இருக்கிற. பெருமாள்கிட்ட சொல்லிட்டு வரும். பெருமாள்கிட்ட இப்ப திருமசியாதார் போய் சொல்றாரு. முதல்ல என்ன சொன்னாரு? கணிகண்ணன் போகின்றான். இப்ப என்ன சொல்றார்? கணிகண்ணன் போக்கொழித்தான். போவது ஒழிச்சுட்டான் பெருமாளே, அவன் போக இப்ப விரும்பல. கணிகண்ணன் போக்கொழித்தான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா. காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும். அங்கே நீ இருக்கணும். எங்க என்று நீ அங்கேயே போகணும். நீ கிடக்க வேண்டும். துணிவுடைய சென்னா புலவனு போக்கொழிந்தே. நீயும் பைனாக பாய் படுத்துக்கொள். பெருமாள் திருமிசை ஆழ்வார் பாடிய பாடலை கேட்டு எழுந்ததும் திரும்பி படுத்ததும்
தமிழுக்கே உரிய சிறப்பு, தமிழ் மொழியின் இனிமை. இந்த பாட்டை கேட்கின்ற போது நெஞ்ச உருகல. எவ்வளவு அற்புதமாக இந்த பாட்டு. பைனாக பாம்பை சுருட்டிக்கொள், பைனாக பாய் விரித்துக்கொள். இது இது வரலாறு. இப்ப கம்பன் திருமிசை ஆழ்வாருக்கு என்ன கொடுத்தார் என்று ஒரே ஒரு பாட்டை நிறைவு செய்வோம். மற்றாராளை பார்ப்பதற்கு காலம் இல்லை. ஒரே ஒரு பாட்டு. கும்பகர்ணனை ஆழ்வார் காட்டுற கும்பகர்ணன். அந்த காட்சி உங்களுக்கு கம்பராமாயணம் தெரியும். போருக்கு வந்திருக்கிறான். யாருக்கிட்ட? ராமனை கொல்லுவதற்கு கும்பகர்ணன் வந்திருக்கிறான். இந்த காட்சியை ஆழ்வார் பாடுறாரு, கம்பரும் பாடுறாரு. கம்பர் பாடுவதற்கு ஆழ்வார் எவ்வளவு முக்கிய காரணம் என்பதை இந்த ஒரு பாட்டை நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு பாட்டு. கும்பகர்ணனை ஆழ்வார் காட்டுகின்ற காட்சி. கும்பகர்ணனுடைய புருவம் இருக்குது பாருங்க. இங்க இருந்து இது வரைக்கும் புருவம் இருக்குது இல்லைங்களா? இந்த புருவத்தை இங்க பார்த்து இங்க பார்க்கறது ஒரு கஜம் தூரம் ஆகுமா? ராமன் பார்க்கறாங்க. இங்க இருந்து பார்த்து அங்க பார்த்து ஒரு கஜம் தூரத்துக்கு பார்த்துன்னு போறான் ராமன். இப்படிப்பட்ட புருவமுடைய ராமன் ஒரே அம்பால சாட்சானா. இது ஆழ்வார் பாட்டு. உகப்புருவம் தானே, என்ன உகப்புருவம் தானே, ஒளியுருவன் தானே. ஆழ்வார் பாரு. இவன் உருவம் என்ன? கும்பகர்ணன் இவ்வளவு நீட்டு உருவம் இருக்குது அவனுக்கு. ஒளி உருவமாக இருக்கின்றானே. யாருங்க? ராமனுக்கே வியப்பு. ராமன் கடவுள். அப்படிப்பட்ட கடவுளுக்கு கும்பகர்ணன் வேப்பா இருக்கிறான். இவ்வளவு பெரிய உருவத்தை இருக்கிறானே. யாருக்கிட்ட கேட்கிறான்? இவன்கிட்ட கேட்கிறான் ராமன். யாருங்க? மகப்புருவன் தானே மதிக்கு. அதை பார்க்கறதுன்னா ஒரு கஜம் தூரம் போகுதே. யாரு இவன்? ஆழ்வார் பாட்டு. யாரு இவன்? அதுக்கு கும்பகர்ணன் விபீடனன் பதில் சொல்றான் பாட்டுல. பேர் இலங்கை இருக்குதே, இலங்கை வேந்தனுக்கு பின்னவன். யாரு? இலங்கை வேந்தனுக்கு பின்னவன், எனக்கு முன்னவன். சொல்லிட்டானா? எனக்கு முன்னவன் இலங்கை வேந்தன் ராவணனுக்கு பின்னவன். ஊழினாலும் உறங்குவான். இந்த உலகம் முடிகிற வரைக்கும் உறங்கி நிற்பான். அப்பேற்பட்ட வரம் பெற்றவன். ஊழினாலும் உறங்குவான். யார் தெரியுமா? கம்பன் காரணம் பாட்டுல ஊன் உயர்ந்த உரத்தினன். உயர்ந்த இந்த உடல் இருக்குத, உயர்ந்த உரத்தினன், மேல் நிமிர்ந்த மிடுக்கினன். ராமன் பாட்டு, கம்பன் பாட்டு. தான் உயர்ந்த தவத்தினன், உயர்ந்த தவம் செய்து தவத்தை பெற்றவன். வான் உயர்ந்த வரத்தினன். கம்பன் பாட்டு இது. இப்படிப்பட்டவன் கும்பகர்ணன். இவனை நீங்க பார்க்கணும்னாலும் ராமன் பார்த்தானா? எந்த இடத்தை பார்த்தானோ அங்கேயே பார்த்து இருந்தானா. யாரு? ராமன். இப்படி கம்பர் ஆழ்வார் சொல்ற. இங்க இருந்து அந்த புருவ போறதுக்கு அப்படியே பார்த்துன்னு போவானாம். கம்பர் இந்த பாட்டை பாடினார். கும்பகர்ணனை இந்த தோளில் இருந்து அடுத்த தோலை பார்க்கணும்னா கம்பர் என்ன சொன்னாரு? இந்த புருவத்திலிருந்து இந்த புருவத்தை பார்க்கறது பல மைல் தூரம் கம்பர். ஆழ்வார் இதுல இருந்து இதை பார்க்கறதுக்கு பல மைல் தூரம். இப்ப கம்பன் என்ன சொல்றான்? கும்பகர்ணன் இந்த தோல்ல இருந்து இந்த தோலை பார்க்கறதுக்கு, இப்படி பார்த்துன்னு வர்றதுக்கு, தோளோடு தோல் செல தொடர்ந்து நோக்கு நின் பல நாள் கழியும். கும்பகர்ணன் இந்த தோல்ல இருந்து இந்த தோலை பார்க்கறது பல நாள் ஆகுமா. அங்க ஆழ்வார் பல தூரம் ஆகுனாரு, இங்க பல நாள் ஆகும்னு கம்பேர் பண்ணார்.
பல நாள் கழியும் நடுவன் நின்றவோ தாளுடைய மலைகளெல்லாம் சாமரம் வேட்டது ஓர் ஆளென உணர்கிறேன். இவனை ஒரு ஆளா எனக்கு தெரியல, இவன் சாதாரண மனுஷன் இல்ல. யார் கொலோ விஷணா சொல்வாய்ன்னு ராமர் கம்பன் கும்பகர்ணனுடைய தோலை இங்கிருந்து இங்கு பார்க்க வேண்டும் என்றால் பல நாள் கழியும் என கம்பர் பாடினார். ஆழ்வார்கள் இந்த புருவத்தை பார்க்க வேண்டுமென அது பல மைல் தூரம் செல்லும் என்று ஆழ்வாரின் சரத்தை அப்படியே எடுத்து தன்னுடைய கற்பனை வளத்திலே கம்பன் கொடுத்தான். ஆழ்வார்களுக்கு கண்ணன் உயர் நலம் அருளினன். ஆழ்வாருடைய பாடல்களுக்கு கண்ணன் உயர்நலம் உடையவன், மதி நலம் அருளினன். உயர்ந்த மதியையும் நலத்தை கொடுக்கின்ற மதியையும் இருளை போக்குகின்ற மதியையும் கண்ணன் அருளினான். யாருக்கு? ஆழ்வார்களுக்கு. ஆழ்வார்கள் பாடிய 4000 பாடல்களுக்கும் கண்ணன் காரணம். கண்ணன் அருளிய அருள், கண்ணன் கொடுத்த மயர் வர மதி நலம். அது ஆழ்வார்களுக்கு கண்ணன் அருளினான். கம்பருக்கு மயர் வர மதி நலத்தை ஆழ்வார்கள் அருளினார்கள் என்று கூறி உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.